Hello friends, welcome to Kalaivani's kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு மம்மோஸும் அதுக்கு சைடு டிஷ்ஷா நல்ல டேஸ்டான மம்மோஸ் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க फ्रेंड्स, இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கப் தண்ணி தேவைப்படும். ஆனால் ஒரு மாவும் ஒரு மாதிரி தண்ணியை அப்சார்ப் பண்ணும். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். ஒரு ஈரத்துணி போட்டு மூடி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக மம்மோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 கப் நல்லா ஃபைனாக துருவிய முட்டைகோஸ், 1 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம், 1 கப் துருவிய கேரட், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சதால் கொஞ்சம் தண்ணி ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோடு நம்ம மம்மூஸில் வச்சு வேக வச்சோன்னா நம்மளோட மம்மூஸ் ரொம்ப ஊறின மாதிரி சாகி ஆகிடும். அடியில் பிஞ்சு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மம்மூஸை நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டீம்லேயே குக் ஆகி மம்மூஸ் சாப்பிடும் போது இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு வதக்கி செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற இந்த தண்ணியில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதனால் இதில் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, பெப்பர் சேர்த்து வெஜிடபிள் சூப் மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சிடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு சில்லுன்னு குடிக்க பிடிக்கும்னா கொஞ்சமாக சில் தண்ணி, பெப்பர் சேர்த்து வெஜிடபிள் ஜூஸ் மாதிரியும் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாவை ஒரே சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மம்மோஸ் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். மொத்தம் 14 உருண்டைங்க கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கையும் நீங்கள் 14 உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் பூரிக்கு தேய்க்கிறதோட கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கணும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மம்மோஸ் ஸ்டஃபிங்லேருந்து ஒரு உருண்டையை எடுத்து சென்டரில் வச்சு சாரி ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ப்ளீட்ஸையும் ஒன்றா சேர்த்து க்ளோஸ் பண்ணி நான் காமிக்கிற மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் உருட்டி வச்சு செய்யும் போது மம்மோஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உருண்டையாக வச்ச வெஜிடபிள் ஸ்டஃபிங் மம்மோஸ் வெந்து ரெடி ஆகும்போது உள்ளே நல்லா உதிர் உதிராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மம்மோஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீமரில் வேக வச்சு காமிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க இட்லி பானையிலையும் வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே அதே மாதிரி தான் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மம்மோஸை வேக வச்சிடலாம்.
ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா மம்மோஸ் ஹார்ட் ஆகிடும். நம்மளோட மம்மோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக மம்மோஸ் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதை நம்ம பொடியாக நறுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 8 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 காஷ்மீரி சில்லி, 5 காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் 2ஐயும் நார்மல் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் சேர்த்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விடுங்க. நாட்டு தக்காளி தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலராக இருக்கிற நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நம்ம பெங்களூர் டொமேட்டோன்னு சொல்கிற அந்த வெரைட்டி சேர்த்தா நம்மளுக்கு சட்னி நல்லா இருக்காது. புளிப்பும் லேசான காரமும் இருக்கும்போது அந்த சட்னி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மம்மோஸ் கூட. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணல. நம்மளோட மம்மோஸ் சட்னியும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னியும் மம்மோஸையும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட மம்மோஸும் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சட்னியும் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மம்மோஸ் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், டின்னர் ரெசிப்பியாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.